திரு நாராயணன் திருப்பதி பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த இடைக்கால பட்ஜெட்ல நிதியமைச்சர் வலியுறுத்தி சொல்றாங்க, இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்கும் ஜியாகிரபிக்கா எந்த பாகுபாடும் இல்லாம அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. உங்க கூட இருந்த முன்னாள் சகா சொல்றாங்க, பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்றீங்களாமே, வடக்கு தெக்குன்னு பாக்குறீங்களாமே, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஏன் இப்படி? நேற்று கூட திரு டி.ஆர். பாலு அவர்கள் ஓரவஞ்சனை எல்லாம் செய்ய முடியாது, செய்வதும் இல்லை மத்திய அரசுன்னு திமுகனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது உங்களுடைய தந்தி டிவியில கூட நீங்க ஒளிபரப்புனீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டிசாஸ்டருக்கு போதுமான தொகை வரலன்னு சேர்த்தே சொல்லியிருக்காரு. நீங்க பகுதியை தான் கோட் பண்றீங்க. கோட்டிங் இல்ல, டிசாஸ்டருக்கு சொன்ன தேதியில வரல அப்படின்றாரு. எதனால வரலன்றது அவங்களும் சொல்லணும். எதனால வரலன்றது அவங்களும் சொல்லணும். ஏதாவது கணக்கு கேட்டிருப்பாங்க, இவங்க அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அது அந்த ஈடுபடி இருக்கலாம். அதனால தாமதம் ஏற்படலாம். அதுல தவறு இல்லை என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த மொத்தத்துல இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது கடந்த வருடம் எப்படி நாம் செயல்பட்டோம், கட்டமைப்புகளுக்காக எப்படி நாம் செலவுகள் செய்தோம், அது எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதையும், நம்முடைய நாட்டுல டாக்ஸ் பேயர்ஸ் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எப்படி அதிகரித்திருக்கிறது, மின்துறையில என்ன மாதிரியான சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் சொல்லி வரக்கூடிய காலங்களில நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் என்பதையும் தெளிவாக திட்டமிட்டு சொல்லி இருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள். அதனால நம்முடைய நிதி பற்றாக்குறையும் சற்றே குறைந்திருப்பது என்பது ஒரு ஆறுதல் அளிக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை உலக நாடுகளே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல, ரயில்வே துறையில, மீன்வளத்துறையில, இதில் எல்லாவற்றிலுமே புதிய வழித்தடங்கள், புதிய முயற்சிகள் எல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல இந்த ஆட்சி கடந்த 10 வருடங்கள்ல மிக சிறந்த சாதனைகளை செய்து மேலும் பல சாதனைகளை படைப்பதற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. 7 ஐஐடி, 7 ஐஐஎம், 15 எய்ம்ஸ், இந்த மாதிரி பல மதுரை எய்ம்ஸ் உண்டா சேர்த்திருக்கீங்களா? அதுல மதுரை எய்ம்ஸ்ல மதுரை எய்ம்ஸ் இப்போ இட் இஸ் இன் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. ராமநாதபுரத்துல எய்ம்ஸ் காலேஜ் ரன் பண்ணிக்கிட்டு தானே இருக்குது. நீங்க ஜிகாவுடைய கோஆபரேஷனோட, ஜிகாவுடைய ஃபண்டிங்ல தான் இந்த எய்ம்ஸ் அமையுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால இதுல என்ன விஷயம்னு தெரியாதே அரசியல் ரீதியாக அதை விமர்சிக்கிறாங்க. அதுதான் விஷயம். அதனால அது 15 எய்ம்ஸ்ல மதுரையும் அடக்கம் என்பதுதான் உண்மை. ஓகே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.